உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மோகா டெக்னிக்கல் சேனல். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு நம்ம ஆப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு 5 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் உங்களாக தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனால வீடியோவை கடைசி பாருங்க. வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாம இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபிளாஷ் லைட் பை விசில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம விசில் அடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் ஃபிளாஷ் லைட் ஏறிதுங்க. சரி, ஓகே, எதுக்குடா இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போய் செக் பண்ணி பார்த்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இருட்டில் எங்கேயாவது இந்த மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா நீங்கள் விசில் அடிச்சீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, உள்ள போயிட்டு நீங்கள் செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபிளாஷ் லைட் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் உங்கள் மொபைலை திருப்பிட்டு விசில் அடிங்களா, ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி ஃபிளாஷ் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அடுத்தாக நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஸ்டேரியோ லான்ச்சர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் ரொம்ப கஸ்டமைஸ்டபுளாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. கீழே நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ணீங்கன்னா இது மாதிரி அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணுற விதத்தில் கீழே பார்த்தா செட்டிங்ஸும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எந்த அப்ளிகேஷன் வேணுமோ டேரெக்டாக நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். லெஃப்ட் டு ரைட் நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்கன்னா இங்கே நோட்டிங்கான ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எத்தனை நோட்ஸ் வேணா கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ முதல்ல ரொம்ப சிம்பிளாக கஸ்டமைசபிளாக ஒன் ஹேண்டில் நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மறக்காம ட்ரை பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பிசினஸ் கார்டு ஸ்கேனர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். யாராவது நம்ம கையில் பிசினஸ் கார்டு கொடுக்கும்போது நம்ம அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் பிளஸ் அவங்களுடைய நேம் எல்லாம் கொடுத்து நம்ம மொபைலில் சேவ் பண்ணுவோம். இப்போ அதுக்கு ஒரு அவசியமே கிடையாதுங்க. இந்த அப்ளிகேஷன் ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கேலரி மற்றும் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கேட்கும். ஸோ நான் கேமரா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பிசினஸ் கார்டு வச்சு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க. எடுத்துட்டு இது ஜஸ்ட் கிளிக் பண்ணி நான் கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ கிராப் பண்ணதுக்கு அப்புறமாக இந்த பிஸ்னஸ் கார்டில் இருக்க டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுது பாருங்க. ஜஸ்ட் சேவ் பட்டன் கொடுத்துட்டு நம்மளுடைய கான்டாக்ட்ஸில் இந்த கார்டோடு சேர்த்து நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நேம் மட்டும் கொடுத்துட்டு நம்மளுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் அப்படியே எடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் சர்க்கிள் சைட் பார் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். அப்படியே மொபைலில் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டாக ஓப்பன் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. ஜஸ்ட் நீங்கள் எங்கேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுமோ அந்த இடத்த மட்டும் ட்ரிகர் பண்ணி அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ஷார்ட்கட்டாக நீங்கள் ஒன் ஹேண்டில் எந்த அப்ளிகேஷன் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் குரோம் இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஜஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிகரை யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் நம்ம ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் பாப்அப் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். பொதுவாக நம்ம நிறைய பாப்அப்ஸ் இது மாதிரி பயன்படுத்தி இருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டடாக ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் கஸ்டமைசேஷனோட இந்த பாப்அப் அப்ளிகேஷன் இருக்குங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்தலாம். அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் மட்டும் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் நமக்கு இப்படி தெரியும். ஸோ வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ஒரு 5 அப்ளிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கணும்னு நினச்சோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ண மாதிரி இது மாதிரி ஆப் சீரிஸ்க்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த இன்னொரு வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம், பை, டேக் கேர்.